ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பையன் வந்து குடிக்கிறான், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை நினச்சி அந்த காரியம் வந்து ரொம்ப கவலை கொடுக்குது. அவனுக்காக கொஞ்சம் ஜெபித்துக்கொள்ளு தம்பிங்கிற விதமாக கேட்டுக்கொண்டாங்க. இந்த நாட்கள்லையும் அநேக இளைஞர்கள் வந்து ஒரு விளையாட்டாக தொடங்கி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கண்டினியூ பண்ணி அதிலே அடிமையாகிடுறாங்க. எத்தனையோ பேரோ குடிய நிமித்தமாக மெடிக்கலில் ப்ராப்ளம் வந்து அது நிமித்தமாக வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, குறிப்பாக இளைஞர்கள். இந்த நாட்களில் கூட நான் இந்த ஒரு காரியத்திற்காக வேண்டி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின்படி, அதாவது மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்கிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ஞானமற்ற அந்த காரியத்திற்கு அடிமையாக இருக்கிற இளைஞர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகணும்ப்பா. நாங்கள் விடுதலை ஆகணும் என்ற விதமாக சிந்திச்சோம்னா எங்களால் ஒரு 2 நாள் இருக்க முடியும், ஒரு வாரம் இருக்க முடியும், ஒரு மாதம் இருக்க முடியும், திரும்பவும் அந்த பாவத்தை செஞ்சிருவோம். ஆனால் குமாரன் எங்களை விடுதலையாக்கினால் நாங்கள் மெய்யாகவே விடுதலையாகும். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நாட்களில் அடிமைப்பட்டிருக்காங்களோ அவங்க இயேசுவின் நாமத்தில் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். புதுசாக யாரும் இந்த காரியத்திற்கு அடிமையாக கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.